ஏன்னா பங்குச்சந்தை அப்படிங்கிறது எங்கேயோ நமக்கு தெரியாத ஒரு நிறுவனம் கிடையாது. நம்மளுடைய டெய்லி லைஃப்ல இப்போ வாரன் பஃபெட் ஸ்டோரி எடுத்துக்கிட்டோம்னா அவர் டெய்லி கோக் குடிக்கிறாரு. ஸோ அந்த கம்பெனியை போய் அவர் வந்து பார்க்குறாரு. நம்மளை சுற்றி நமக்கு தெரிந்த நிறுவனங்களை பார்க்க ஆரம்பிச்சாலே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அந்த பிஸ்னஸ் மாடல் ரொம்ப முக்கியம். வாரன் பஃபெட் கோக் குடிக்கிறாரு, ஓகே, நானே ஒரு நாளைக்கு 6 கோக் குடிக்கிறேன், எல்லாருமே அப்படி குடிக்க மாட்டாங்க. பட் என்னன்னா அந்த பிஸ்னஸ் மாடல் என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. இன்னொன்று சொன்னா கோகோ கோலா கம்பெனி கிட்டத்தட்ட 1890களிலிருந்தே வந்து இருக்கு. வாரன் பஃபெட் சார்லி மங்கர் என்ன பண்ணாங்கன்னா 1919 1987 வரைக்கும் வந்த ஒவ்வொரு ஆனுவல் ரிப்போர்ட்டையும் எடுத்து படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சிங்கன்னா தான் இந்த நிறுவனம் உண்மையிலேயே என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரிய வரும். அவங்க உண்மையிலேயே வியாபாரம் பண்ணுறாங்களா, லாபகரமாக பண்ணுறாங்களா, சேல்ஸ் ஏறுதான்றதை நம்ம அப்போ தான் பார்க்க முடியும். 70 வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டை படிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன சந்தேகம், நேராக உள்ளே இறங்கினாங்க. இன்னைய வரைக்கும் கோக்லேருந்து அவங்களுக்கு காசு கொட்டிகிட்டே இருக்கு. ராஜா கையை வச்சா ராங்கா போனதில்லைன்ற மாதிரி வாரன் கை வச்சா எதுவுமே தப்பானதில்லை. இதுக்கு ஒரு கோக் ஒரு பெரிய உதாரணம். சுற்றுலாவா யோசிக்கவே வேண்டாம். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி 23 கடைகள், 37 வருட அனுபவம்.